இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நம்ம மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்துல நம்ம ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவினுடைய நீண்டகால நண்பன் ரஷ்யா தான். அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய Su-57 அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமானமே இருக்கு. இந்தியா ஏன் ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறாங்க, பட் Su-57 வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாவே Su-57 அந்த அளவுக்கு பவர் இல்லையா, ரஃபேல் அதை விட பெட்டரான பவர் இருக்கா, அந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா நீண்ட காலமாவே நமக்கு ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம நாட்டுக்கு வேணும். அதுவும் பர்டிகுலரா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா சைனால ஆல்ரெடி J-20, J-35 இந்த மாதிரி போர் விமானத்தை வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாகிஸ்தான் அமெரிக்காட்டு நாங்க F-22 போர் விமானத்தை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு குழப்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டினுடைய படைபலம் ஒரு பக்கம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆல்ரெடி 31 மட்டும்தான் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா MiG-21, MiG-29 இந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாமே கூடிய விரைவில் லைஃப் முடிய போகுது. அப்படின்னா நம்ம நாட்டினுடைய படைபலம் 29 ஆக போகுது. நமக்கு மினிமம் 42 இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும் எதிரிய. அதுவும் பர்டிகுலரா சைனா பாகிஸ்தானை ஒரே நேரத்துல கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்க காரணத்தினால நம்ம கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய முன்னாடி போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, AMCA, TED-BF இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்கள் முன்னாடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம உடனடியா எமர்ஜென்சியா நமக்கு போர் விமானம் வேணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா நமக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானம் கிடையாது அப்படிங்கிற விஷயமும் தெரியும். பட் இமீடியட்டா நமக்கு ஒரு போர் விமானம் தேவை அப்படின்னா நமக்கு நீண்ட கால நண்பனா ரஷ்யா இருந்தாலும் இந்த சைடு ஆபரேஷன் சிந்தூர் நாயகன்னா அது ரஃபேல் போர் விமானத்தை தான் சொல்றோம். சரியா சொல்லணும்னா பிரான்ஸ் தான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அதாவது ரஃபேல் போர் விமானத்தின் மூலமா தான் பாகிஸ்தான் மற்றும் சைனா ரெண்டு நாட்டினுடைய முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கணும். அதுவும் பர்டிகுலரா நூர்கான் அகமது இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான பகுதி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த ரஃபேல் போர் விமானம் இருந்துச்சு. அதனால இந்தியா உடனடியா நமக்கு ரஃபேல் போர் விமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு 114 போர் விமானங்கள் வேணும், அதுவும் பர்டிகுலரா 2 லட்சம் கோடி செலவுல எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பிரான்ஸ்ல தயாரிச்சு இந்தியாவில் கொடுக்க கூடாது. 60% மட்டும்தான் நாங்க இந்தியாவில் தயாரிப்போம். பேலன்ஸ் முக்கியமான பார்ட்ஸ் நீங்க தயாரிச்சுங்க, எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றோம். அதை தாண்டி சோர்ஸ் கோட் நீங்க எங்களுக்கு கம்பல்சரி அக்சஸ் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு விஷயத்தை இந்தியா தெள்ள தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே உடனடியா பாசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பாசிபிள் ஆகும். அதை தாண்டி ரெண்டு பேர்த்தினுடைய கவர்மெண்ட் தெளிவா பேசினா மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியும். ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். ரஃபேல் போர் விமானம் நமக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது உண்மைதான். ஆனா நமக்கு ரஃபேல் போர் விமானம் 36 இருக்கு. அதை தாண்டி இன்னொரு 26 ஆர்டர் போட்டிருக்கோம். ஆனா ஒரு 40 to 50 வருஷமா இந்தியாவை பாதுகாத்து இருக்கு அப்படின்னா அது முக்கியமான வெப்பன்னா Su-30 MKI ரஷ்யாவினுடைய வெப்பன் தான். கிட்டத்தட்ட 250 இன்னைக்குமே இந்தியாவினுடைய எல்லா பகுதியும் பாதுகாத்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கப்பற்படையாகட்டும் விமானப்படையாகட்டும் எல்லா பகுதியும் பாதுகாத்துக்கிறது இந்த Su-30 MKI அப்படிங்கிறது வார்த்தையால நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்தியாவை பாதுகாத்து இருக்கு. என்னதான் ரஷ்யாவினுடைய இன்னொரு முக்கியமான வெப்பன்னா Su-57 இந்தியா மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா Su-57 5ஆம் தலைமுறை போர் விமானம். அதை தாண்டி இது ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி ரஃபேலை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை இந்தியா ஏன் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இந்தியா வாங்க தான் போறாங்க. பட் உடனடியா கிடையாது. நம்ம ரஃபேல் போர் விமானம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம Su-57 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை வாங்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல இன்டர்னல் வெப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எந்த ஒரு போர் விமானத்துல இன்டர்னல் வெப்பன் ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அது எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். ஆனா ரஃபேல் போர் விமானத்துல அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. அதை விட பல மடங்கு இது சக்தி வாய்ந்தது. அதை தாண்டி இதுல ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ரஃபேல் போர் விமானத்துல ஒரு காரத்தை கண்டுபிடிக்க முடியும்.
ஆனா இந்த Su-57ல ஒரு ஃபுட்பால் சைஸ்ல எந்த ஒரு பொருள் தெரிஞ்சாலும் ரேடார் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயம் பேசினாலும் F-22, F-35 அதுக்கு ஈக்குவலா Su-57 அந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டில கண்டிப்பா வர முடியாது. ஏன் அப்படின்னா Su-57ல ஒரு பால் சைஸ்ல வந்து அதை கண்டுபிடிக்கிற தவிர, ஆனா F-22, F-35 இதெல்லாம் வந்து சின்ன கோல்ஃபே இருந்தாலும் அதை வந்து எதிரினுடைய ரேடார்ல ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி F-22 போர் விமானம்லாம் சின்ன மார்பிள்கள் எவ்வளவு சின்ன சைஸா இருக்கும் அந்த சைஸை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. பட் நம்ம நாட்டுக்கு அந்த F-22, F-35 அமெரிக்கா வந்து நமக்கு தேவை கிடையாது. ஒன்னா பிரான்ஸ் இருக்காங்க, இதை தாண்டி இன்னொரு சைடு ரஷ்யா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் பேசிட்டு வேணா இந்தியா வந்து ஈஸியா இதை வந்து வாங்கலாம். பட் அந்த சைடு போறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி இந்தியா வந்து இந்த Su-57 மெயினா இன்னொரு சைடு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்க ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி நிறைய முக்கியமான மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ரேடார் அப்சர்வ் பண்ணாத மாதிரி சூப்பரான மெட்டீரியலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் பார்ட்டிகுலரா காம்போசிட் மெட்டீரியல் வந்து 25% ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஃப்ரேம் வந்து காம்போசிட் மெட்டீரியலா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. 70% மற்ற மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பார்ட்டிகுலரா கார்பன் ஃபைபர் ரெயின்ஸ்போர்ட் பாலிபர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெட்டீரியல். இதை வந்து எதெல்லாம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ஆக்சுவலா விங்ஸ்னுடைய முக்கியமான பகுதியாகட்டும், அதை தாண்டி பாடியினுடைய பேனல்ஸ் ஆகட்டும், இது எதற்காகனா முக்கியமா வெயிட்டை குறைக்கிறதுக்காகவே. அதை தாண்டி நம்ம வந்து ஈஸியா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். இதே வெயிட் ஹெவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரேஷனுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அலுமினியம் வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை தாண்டி இது வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு பொருள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கோ, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஒரு போர் விமானம் எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து த்ரஸ்ட் ஜெனரேட் ஆனாதான் நமக்கு அது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இன்ஜின் த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். அது வந்து சரிசமமா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல போர் விமானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அது வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாம த்ரஸ்ட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கம்பல்சரி மறுபடியும் ஆடிஃபை பண்ணுவோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி டைட்டானியம் அலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது வந்து 25% எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இன்ஜின் ஆகட்டும், கியர் வந்து அட்டாச் பண்ற பகுதி ஆகட்டும், இன்டர்னல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் இதை வந்து நிறைய வச்சிருக்கோம். இதை தாண்டி ரேடார் அப்சர்வர் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இதை வந்து ஒரு பெயிண்ட்னு சொல்லுவோம். அதுவும் பர்டிகுலரா இது வந்து கருவற பகுதியில முக்கியமான மேல் பகுதியில எல்லா பக்கம் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இது எதற்காகனா எதிரினுடைய ரேடார்ல பட்டாலும் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிளேஸ்க்கே வராது, வேற ஒரு பகுதிக்கு போகும், இல்லைன்னா அப்சர்வ் ஆயிக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பெயிண்ட் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த Su-57 போர் விமானம் எந்த மாதிரி இன்ஜினை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இல்ல. ஆக்சுவலா இவங்க ரெண்டு விதமான ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ வந்து AL-41F1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை வந்து வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நார்மலான டிரைவ் டெஸ்ட்ல 93 கிலோ நியூட்டனும் ஆஃப்டர் பர்னர்ல 147 கிலோ நியூட்டன் வர அளவுக்கு ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய நோக்கம் இந்த இன்ஜின் கிடையாது, அடுத்த ஒரு அட்வான்ஸான இன்ஜினை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா A30 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின். ஆக்சுவலா இது வந்து அதை விட பல மடங்கு அட்வான்ஸான த்ரஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணுது. சரியா சொல்லணும்னா 107 கிலோ நியூட்டன், அதை தாண்டி டிரைவ் டெஸ்ட்ல 107, ஆஃப்டர் பர்னர்ல 177 கிலோ நியூட்டன் அளவுக்கு பவர் ஜெனரேட் ஆகுது. ஆக்சுவலா இதுல வெயிட் த்ரஸ்ட் ரேஷியோ வந்து இதுல வந்து 1.1. ஆக்சுவலா இது எதற்காகனா AL-41F1ல, இதே A30ல 1.3 அளவுக்கு நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ரஷ்யா வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலும் நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு வேணும். அதுவும் ஒன்னு பர்டிகுலரா சூப்பர் கிரூஸ் கேப்பபிலிட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து 1.6 அளவுக்கு வேகம் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா சூப்பர் கிரூஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி இருக்கு. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா 3D த்ரஸ்ட் இதுல வந்து கம்பல்சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கம்பல்சரி பண்ண முடியும். ஆக்சுவலா இன்னும் நான் சரியா புரிஞ்சுக்கங்க, 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லயும் போக முடியும், பேக்லயும் போக முடியும், லெஃப்ட் சைடும் வர முடியும், ரைட் சைடும் வர முடியும், எல்லா சைடும் ரொட்டேட்டும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்க கேப்பபிலிட்டி தான் 3D த்ரஸ்ட் வெக்டரிங். அது வந்து கம்பல்சரி இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம இன்னொரு சைடு வந்து ரஃபேல் போர் விமானத்தை இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாலும் அவங்க வந்து 4.5 ஜெனரேஷன்ல M88 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இது வந்து த்ரைட் த்ரஸ்ட்ல 50 கிலோ நியூட்டன் ஆகட்டும், அதை தாண்டி ஆஃப்டர் பர்னர்ல 75 கிலோ நியூட்டன். இவங்க வந்து ரெண்டு இன்ஜினை பயன்படுத்தும் போது 150 கிலோ நியூட்டன் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் ஆகுது. இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா மேக் 1.4 அப்படிங்கிற வேகத்துல போகுது. அதை தாண்டி வெயிட் ரேஷியோ வந்து ஜஸ்ட் 1.1 மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இது வந்து
3D thrust vectoring இதனால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. அதுதான் இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பார்க்கப்படுது. அதை தாண்டி சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கு, ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்த ரஃபேல் போர் விமானத்துல பார்க்கப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு போர் விமானம் இன்டர்னல் வெப்பனை வச்சிருக்கோ அதுதான் வந்து சரியான போர் விமானம். அதாவது எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். அந்த கேப்பபிலிட்டி Su-57ல இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த Su-57ல 2 to 2.5 டன் அளவுக்கு இதுல இன்டர்னல் வெப்பன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா 4 இன்டர்னல் வெப்பன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொன்றுல வந்து 4 மிசைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலரா R-77M ஆகட்டும், R-37M ஆகட்டும், இந்த 2 முக்கியமான மிசைலையும் இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இதுல எக்ஸ்டர்னல் வெப்பன் வந்து கிட்டத்தட்ட 6 முக்கியமான ஹார்ட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 4 வந்து விங்ஸ் கடிய வைக்க முடியும், 2 வந்து ஃபியூல் டேங்க் கடிய வைக்க முடியும். மொத்தம் 6 வந்து ஆக்சுவலா இது எல்லாம் ஓவராலா சேர்த்தும் போது கிட்டத்தட்ட 10 டன் அளவுக்கு இதுல வெப்பன்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இவ்வளவு விஷயம் பேசினாலும் இந்த ரஃபேல் போர் விமானத்துல இன்டர்னல் வெப்பன் ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒண்ணு கூட பாசிபிள் கிடையாது. இவங்க எக்ஸ்டர்னல் வெப்பன் மட்டும் தான் வைக்க முடியும். கிட்டத்தட்ட 9.5 டன் அளவுக்கு இங்க எக்ஸ்டர்னல் வெப்பன் வைக்க முடியும். ஆக்சுவலா மொத்தம் 14 ஹார்ட் பாயிண்ட் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ஏர் டு ஏர் மிசைல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்ம இங்க எக்ஸ்டர்னல் வெப்பன் அளவுக்கு அதிகமா வைக்கும் போது என்ன ஆகுது, எதிரியினுடைய ரேடார்ல ஈஸியா சிக்க முடியும். அப்படி சிக்கிச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம ரஃபேல் போர் விமானத்தை முடிச்சு கட்டிடுவாங்க. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலா இந்த Su-57 ரஃபேல் போர் விமானம் இதுல எந்த மாதிரி ரேடார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா Su-57ல AESA N036 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடார் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இது வந்து 360 டிகிரி வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதை தாண்டி இன்னொரு சைடு பார்த்தா ரஃபேல் போர் விமானத்துல RBE2 AESA அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடார் வந்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த 2 ரேடாருமே சரிசமமான கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால இந்த ரேடார் அப்படிங்கிற இந்த போட்டியில 2 பேருமே சரிசமமா இருக்க காரணத்தால இந்த மேட்ச் வந்து டை ஆகுது. அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் நெட்வொர்க்ல Su-57ல ரொம்ப அட்வான்ஸான சென்சார் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே ரஃபேல் போர் விமானத்துல ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் வந்து 2 பேருமே சரிசமமான டெக்னாலஜி வச்சிருக்க காரணத்தினால் இந்த இடத்துலயும் ஈக்குவல் ஆகுறாங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், வெப்பன்ஸ். ஆக்சுவலா இந்த Su-57ல எந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதுவும் பர்டிகுலரா R-37M அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் வச்சிருக்கோம். இது வந்து ஏர்ல இருந்து இன்னொரு ஏருக்கு போய் எதிரியா அழிக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியா அழிக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதை தாண்டி இந்தியா வந்து நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஹைப்பர்சோனிக்ல ஹிஞ்சாலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் இதை வந்து ரஷ்யா வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரேடார் சைஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதை தாண்டி இன்னொரு சைடு வந்தா ரஃபேல் போர் விமானம். ஆக்சுவலா இல்ல மெட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதை தாண்டி ஸ்கால் ப்ரூஸ் மிசைல் ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து டீப் ஸ்கை பண்றதுக்காக இதை வந்து முக்கியமா யூஸ் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இதுல இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா ரஃபேல் போர் விமானம் ஆல்ரெடி வந்து நிறைய சண்டைகளை நிறைய பகுதியிலையும் பண்ணிருக்காங்க. அதாவது பல்வேறு நாடுகள் வாங்கி இதன் மூலமா நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் Su-57 வந்து தியரட்டிக்கலா அவங்க வந்து சோதனை செய்யாம தான் சொல்றாங்க. இந்த இடத்துல ரஃபேல் போர் விமானம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரியே நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்தா எது ஒரு மிகப்பெரிய போர் விமானம் நம்மளால சொல்ல முடியும். அதுவும் பர்டிகுலரா Su-57 போர் விமானம் கிட்டத்தட்ட $80 மில்லியன் நம்ம ஒரு போர் விமானத்தை வாங்க முடியும். பட் ரஃபேல் போர் விமானம் 110 இருந்து $120 மில்லியன் செலவு பண்ணாதான் நம்ம ரஃபேல் போர் விமானத்தையே வாங்க முடியும். ஆக்சுவலா என்னதான் வந்து காசு கம்மியா இருந்தாலும் இந்த Su-57 வாங்கினா நமக்கு நிறைய சிக்கல்கள் வரப்போகுது. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி சிக்கல்னா, நம்ம அங்கிருந்து இங்க கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதை தாண்டி இது நிறைய சான்சன் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கேட்ஸா அந்த மாதிரி சான்சன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உடனடியா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ரஃபேல் போர் விமானத்தை வாங்கினா நமக்கு எந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்னா, இது வந்து ஆல்ரெடி HALனோட நம்ம வந்து கூட்டு சேர்ந்த காரணத்தினால நம்மளால நிறைய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த ரஃபேல் போர் விமானத்தை ஓவராலாவே இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி Su-57 வந்து இவங்களால 30 யூனிட் மட்டும் தான் இவங்களால தயாரிக்க முடியும். பட்
ரஃபேல் போர் விமானத்தை நம்மனால நினைச்சா வந்து HAL சப்போர்ட் பண்ணா மிகப்பெரிய அளவுல நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவா இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்த ரஃபேல் போர் விமானம் ஆகட்டும், இந்த Su-57 ஆகட்டும், ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெப்பன் கெப்பாசிட்டி ரெண்டுக்குமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய பகுதியிலிருந்து எதிரியினுடைய பகுதிக்குள்ள அந்த வெப்பன் போய் அடிக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படின்னா அதாவது ரொம்ப தூரத்துல போகணும், நம்முடைய போர் விமானம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கதா ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் போர் விமானத்துல ஸ்கேல், மிட்டர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 250 இருந்து 300 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி Su-57 வந்து HH-59 MK2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவ்வளவு பெரிய மிசைல் ஒன்று வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 300 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனால ரெண்டுமே ஸ்டாண்ட் அப் கெப்பாசிட்டி தான். இதன் மூலமா எதிரியை வந்து ஈஸியா அழிச்சுக்க முடியும், நம்முடைய போர் விமானமும் ஈஸியா வந்து தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல இந்த Su-57 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை ரஷ்யர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்தியாலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தயாரிச்சுக்கங்க, நாங்க உங்களுக்கு டெக்னாலஜி கத்துக் கொடுக்குறோம், அதை தாண்டி சோர்ஸ் கோடும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்து இந்தியால எல்லா வெப்பன்ஸையும் உங்களுக்கு தேவையான எந்த வெப்பன் வேணாலும் நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. அதை தாண்டி 50 இருந்து 60% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் நீங்க தயாரிச்சுங்க, பேலன்ஸ் மட்டும் நாங்க ரஷ்யால இருந்து கொடுக்குறோம். அதை தாண்டி எங்கனால 70 இருந்து 100 Su-57 எங்கனால தயாரிக்கிறதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியா ரீசன்ட் டைம்ல ரஷ்யா விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய கன்சிடரா எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா ரஃபேல் போர் விமானம் நமக்கு லைஃப் லாங் வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா வாய்ப்பு கம்மி. சரியா சொல்லணும்னா 6 to 10 வருஷத்துக்கு இந்தியாவை சமாளிக்கிறதுக்கு ரஃபேல் போர் விமானம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கலாம். காரணம் அது வந்து 4.5 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜெனரேஷன் இருக்கு. அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி ரஃபேல்ல F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ரஃபேல்ல F4.1 அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் தான் நம்ம வந்து கேட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த Su-57 போர் விமானம் வந்து என்னதான் நிறைய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் இது வந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இந்தியாவை தான் இதை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இது வந்து 20 to 30 வருஷம் லைஃப் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை, சக்தி இதுல இருப்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்தியா என்ன பண்ண போறாங்க, எந்த ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்க போறாங்க, எந்த ஸ்டெப்பை பின்னாடி எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.